லூக்கா 16:22. சீக்கிரம். பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவதூதரால் ஆபிரகாமின் மடியில் கொண்டு போய் விடப்பட்டான். ஐஸ்வர்யவானும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். கவனிங்க, 2 பேரும் மரிச்சு போயிட்டாங்க. இப்போ லாசரு என்ன பண்ணா? ஆபிரகாம் மடிக்கு போயிட்டான். விசுவாசிகளுடைய பாக்கியம் பாருங்க. அவங்க இந்த உலகத்தை விட்டு போகும்போது தேவன்கிட்டே போயிடுறாங்க, பரலோகத்துக்கே போயிடுறாங்க. லாசரு அங்க போயிட்டான். இந்த ஐஸ்வர்யவான் பாதாளத்துக்கு போயிட்டான். நல்லா கவனிங்க. சில பிரசங்கர்கள் என்ன சொல்றாங்க, அவன் லாசரு ஏழையா இருந்ததுனால தான் பரலோகத்துக்கு போனான், இந்த ஐஸ்வர்யவானா இருந்ததுனால பாதாளத்துக்கு போனான். தப்பு, பெரிய தப்பு. கவனிங்க, ஐஸ்வர்யவானா இருந்ததுனால பாதாளத்துக்கு போகல, லாசரு ஏழையா இருந்ததுனால பரலோகத்துக்கு போகல. கவனிங்க, லாசரு கர்த்தரை விசுவாசிச்சதுனால பரலோகத்துக்கு போனா, ஐஸ்வர்யவான் கர்த்தரை விசுவாசிக்காததுனால பாதாளத்துக்கு போனா. இயேசு சொன்னார் இல்லையா, விசுவாசிக்கிறவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? சத்தியத்தை தெளிவா அறிஞ்சுக்கணும் பாருங்க. இந்த மாதிரி குழப்படிகள்லாம் நிறைய இருக்குது கிறிஸ்தவ வட்டாரத்துல. ஐஸ்வர்யவான்கள் பரலோகத்துக்கு போக முடியாதுன்னு அப்புறம் தேவனே பெரிய ஐஸ்வர்யவான், அவர் மட்டும் எப்படி அங்க இருக்கலாம்?